400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் மணியம்பிள்ளை ராஜு. தமிழில் பாசில் இயக்கிய பூவிழி வாசலிலே படத்தில் நடித்திருந்தார். சமீபத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த தொடரும் படத்திலும் நடித்துள்ளார். திடீரென அவரை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். கைதின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வழுதக்காட்டில் நேற்று இரவு பைக்கில் சென்ற இருவர் மீது அங்குள்ள கிளப்பில் இருந்து வெளியில் வந்த கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. பைக்கில் சென்ற இருவரும் காயமடைந்தனர். ஒருவருக்கு கால் முறிந்த நிலையில் மற்றொருவருக்கு முதுகு தண்டுவடத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் இருவரையும் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அடையாளம் தெரியாத கார் மோதியதாக முதலில் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் காயமடைந்தவர்கள் கொடுத்த தகவல்படி காரின் ஃபேன்சி நம்பரை வைத்து தேடிய போது அது மலையாளத்தில் பிரபல நடிகராக உள்ள மணியம்பிள்ளை ராஜுவின் கார் என தெரிய வந்தது. சிசிடிவியை ஆய்வு செய்த போது அந்த காரை அவரே ஓட்டிச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. போலீசார் மணியம்பிள்ளை ராஜு வீட்டிற்கு சென்றபோது அவர் வீடு பூட்டப்பட்டிருந்துள்ளது. இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றதாக மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்று காலை அருங்காட்சியக காவல் நிலையத்தில் ஆஜரான நடிகர் விபத்தை ஏற்படுத்தியதை ஒத்துக்கொண்டுள்ளார். மனைவி வீட்டில் தனியாக இருந்ததாலும் பயத்திலும் நிற்காமல் சென்று விட்டதாக கூறியுள்ளார். தான் ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்ததாகவும் தற்போது தனக்கு சிக்குன்குனியா காய்ச்சல் உள்ளதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். முன்னதாக அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அதில் அவர் மது குடித்திருந்தது உறுதியானதால் அவர் மீது கூடுதல் பிரிவுகள் சேர்க்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.